இங்கே மாயன் அப்படின்ற ஒரு கொடூரமான காட்டுவாசி குரூப் ஒருத்தனை கொல்றதுக்காக காட்டுக்குள்ள காட்டுத்தனமா துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச இவன் தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ இவன் என்ன பண்றான்னா, இவனை எதுவும் கடிக்காத மாதிரி சேரை எடுத்து உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டு ஒரு பெரிய தேன் கூட அப்படியே பிடிங்கிட்டு வந்து ஹாப்பி தீபாவளின்னு அந்த தேன் கூட அவங்க மேல தூக்கி போட்டு ஓடிடுறான். அவள் தான் தேனிங்கெல்லாம் அவங்க எல்லாருமே கடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான்னா, காட்டுல இருக்கிற கொடூரமான விஷம் கொண்ட ஒரு தவளையை பிடிச்சி ஒரு மரத்துல இருந்து 4 முள்ள ஒடிச்சு, ஆக்சுவலா அந்த தவளையோட தோல்ல மோசமான விஷம் இருக்கும். இதனால இவன் என்ன பண்றான்னா, அந்த முள்ள எல்லாத்தையுமே தவளையோட தோல்ல போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வாழை மாதிரி புடுங்கி அதை நல்லா சுருட்டி அவங்க மேல ஊதலுக்காக இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அதே நேரம் அவங்க எல்லாருமே இவனை தேடி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள கடைசியா ஒருத்தன் ஓடி வரான். பாவம், அவனே அந்த தேனிஞ்சுக்கிட்ட கடி வாங்கி ஆல்ரெடி சாகிற மாதிரி தான் இருப்பான். இருந்தாலும் இவன் என்ன பண்றான்னா, அந்த முள்ள எல்லாத்தையுமே அவன் மேல ஊத அவ்வளவுதான், அவன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். நிறைய பேர் நம்ம வீடியோஸை பாக்குறீங்க, ஆனா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. இப்போ வீடியோ பார்க்க நீங்களுமே எப்போதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா அம்புக்குறி காட்டுற இடத்துல வெள்ளக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காம அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போற கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. அப்போ இவனுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவங்கள ஒருத்தன் அந்த சத்தத்தை கேட்டு பின்னாடி திரும்பி பாக்குறான். அப்போ அவன் நின்றுகிட்டு இருக்கிறதையும் பாத்துடுறான். அப்போ இவன் ஒரு பெரிய வெப்பனை வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் கையில ஒரு வெப்பன் கூட இல்ல. அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு வெப்பன் இருக்கிறத நோட் பண்றான். இப்போ அதை பார்த்தவன் அதை எடுக்க வேக வேகமா ஓடி வர, ஆப்போசிட்ல இவனும் அவனை கொல்றதுக்காக வெறித்தனமா ஓடி வர, அப்போ அவனுக்கு முன்னாடியே ஓடி வந்து அந்த வெப்பனை எடுத்து அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு ஒரே போடா போட்டு அவனோட சோழியை முடிச்சிடுறான்.